ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்துக்கு சமீபமில் தேனம்பாக்கம்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு தான். இந்த கோவிலை காமாட்சி சமேத பிரம்மபுரீஸ்வரர் கோவில், இன்னும் மகா பெரியவா கோவில்னு நிறைய பேர்களில் சொல்கிறாங்க. இந்த கோவிலில் மகா பெரியவாக்கு தனியாக ஒரு சந்நிதி இருக்குது. மகா பெரியவா கோவில்னே கூட கூப்பிடுறாங்க. அண்ட் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் எப்படி மகா பெரியவா கோயிலாக மாறுச்சுங்கிறத இந்த ஆலயத்துடைய ஸ்தல புராணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கே புரியும். படைக்கிற தொழிலுக்கு அதிபதி ஆகணும்னு சொல்லி பிரம்மதேவர் சிவபெருமான் கிட்ட கேட்டப்ப அவர் பூலோகத்தில் காஞ்சிபுரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்க இந்த இடத்துல நான் சிவலிங்கமாக கொலுவாயிருக்கேன், நீ அங்கே போய் எனக்கு பூஜை பண்ணி தவம் இருந்தால் உனக்கு அந்த தொழிலை நான் கொடுக்குறேங்கிற மாதிரி வாக்கு கொடுத்தாராம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பிரம்மதேவரும் இந்த இடத்துக்கு இந்த கோவிலோட தீர்த்தமான பிரம்ம தீர்த்தத்துலேருந்து நீர் எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் இதெல்லாமே செஞ்சுட்டு வந்தாராம். ஸோ அவருடைய தவத்துக்கு மெச்சு தான் அவருக்கு அந்த படைக்கிற தொழிலை சிவபெருமான் ஒப்படைச்சதாக சொல்கிறாங்க. அதனால தான் இந்த கோவிலுக்கு பிரம்ம பூஜித்த லிங்கம்ங்கிறதுனால பிரம்மபுரீஸ்வரர் கோவில்னு பேர் வந்ததான். கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு பழமையான கோவில் இது. அண்ட் இந்த கோவில் அப்போது ரொம்ப வைபவமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலம் அடைஞ்சு ரொம்பவுமே பாழடைஞ்சிச்சான். ஒரு முறை மகா பெரியவா காஞ்சி ஜெகத்குரு சந்திரசேகர சரஸ்வதி இந்த வழியாக போகும்போது இந்த கோவிலை பார்த்து, அடடே பிரம்ம பூஜித்த பெருமான் இங்கே இருக்காரு, அவருக்கு இந்த நிலைமையான்னு சொல்லி இந்த இடத்துல நான் தங்க போகிறேன் கொஞ்ச காலம்னு சொல்லி இந்த இடத்துல ஸ்டே பண்ணி இந்த கோவிலுக்கு திருப்பி பழைய வைபவத்தை கொண்டு வந்தாராம். ஸோ இந்த கோவில் ரெனோவேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் கூட அவரே பார்த்துக்கிட்டாராம். அண்ட் இந்த கோவில்லையே ஒரு சின்ன அறையில் 1 வருஷத்துக்கு மேலே அவர் வெளியவே வராமல் அந்த அறைக்குள்ளே இருந்தபடியே சுவாமியை ஒரு ஜன்னல் வழியாக தரிசிச்சுக்கிட்டு தவம் பண்ணாராம். அது மட்டும் இல்லாமல் அவரே ஒரு விநாயகரை உருவம் பிரதிஷ்டை பண்ணி ஒரே நாளில் அவரை அந்த ஜன்னல் வழியாக பார்த்து வழிபட்டுக்கிட்டு இருந்தாராம். ஸோ அதனாலேயே விநாயகரை சந்திரசேகர கணபதினு இந்த கோவிலில் கூப்பிடுறாங்க. அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பொலிட்டிக்கல் பார்ட்டி காங்கிரஸுடைய சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கை. ஸோ ஒரு முறை இந்திரா காந்தியும் மற்றவங்களும் இங்கே பெரியவா தரிசனத்தை பெறணும்னு வந்தப்போ அவர் அந்த அறைக்குள்ளே தங்கியிருந்த காலம் அது. ஸோ அவர் அறையை விட்டு வெளியே வராமல் அறைக்குள்ளே இருந்தபடியே ஆசீர்வாதம் பண்ணாராம். ஸோ கையை எப்படி தூக்கின மாதிரி அந்த கையை தான் இந்திரா காந்தி நினைவில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய கட்சி சிம்பலாக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர் காமாட்சி அம்மன் இருக்காங்க. பிரம்மபுரீஸ்வரர் சன்னதிக்கு பின்னாடி சிவன் பார்வதி தேவியுடைய மடியில் விநாயகர் இருக்க மாதிரியான உருவங்களை நம்ம பார்க்க முடியும். அண்ட் எப்போவுமே முருகர் தான் பார்வதி மடியில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த கோவிலில் அது கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கோவிலோட குளம் பிரம்ம தீர்த்தம். இங்கே யாரையும் குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிரம்ம தீர்த்தத்துடைய நீரில் தான் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அதனால் இன்னும் கோவிலுடைய அந்த கோஷ்டா தேவதைகளில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி ரொம்பவுமே சிரித்து புன்னகையோட முகப்பொலியோடையும் நமக்கு தரிசனம் தராது. அதுவுமே இந்த கோயிலில் ஒரு சிறப்பான விஷயம். இது மட்டும் இல்லாமல் கோவிலில் நர்த்தன விநாயகரையும் நம்ம தரிசிச்சுக்க முடியும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய ஆலய தரிசனம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.